நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து திராவிட கழக தலைவர் கி வீரமணி மார்க்கெட் திடலில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் எங்கு சென்றாலும் 5 பொய் வாக்குறுதிகளை இந்தியில் சத்தம் எழுப்பி பேசுவதே தனது பாணியாக பிரதமர் மோடி வைத்துள்ளார். அதுவே தனது தேர்தல் அறிக்கையாக பொய் சொல்லி வருவதாக விமர்சித்து பேசினார். தேனி மக்களவைத் தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிட்டு தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக டிடிவி தினகரனின் மனைவி அனுராதா தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி மற்றும் கீழவடகரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆர்கே நகர் தொகுதியில் எப்படி குக்கர் பட்டன் தேய்ந்து போனதோ அதேபோல் தென் தொகுதியிலும் குக்கர் பட்டன் தேயும் அளவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஓமலூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் மோகன்ராஜை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தாலிக்கு தங்கம் என்பது சாதனை போல குடிக்க வைத்து 2 லட்சம் பேர் தாலியை அறுத்ததும் சாதனைதானே என்றும் விமர்சித்து பேசினார். நீங்கள் வளங்களை சுரண்டி கொடுப்பது உங்களுக்கு வளர்ச்சி என்று கற்பித்தவன் எவனே என்கிறார். நீ மலையை எப்படி மணலாக பார்த்தாய், மலையை எப்படி கல்குவாரியாக பார்த்தாய். மலை பூண்டு தாயின் மார்பு இல்லையா? அந்த மார்பில் இருந்து உனக்கு அறிவித்தால் சுரக்கவில்லையா? அந்த அறிவில் இருந்து ஆறு வரவில்லையா? அந்த ஆறில் இருந்தானே நீர், நீரில் இருந்தானே சோறு, சோறு இருந்தானே வெயில், வயிறு இருந்தானே உணவு. இந்த அடிப்படை அறியாத உங்களுக்கு எதற்கு அதிகாரம்? எதற்கு அதிகாரம்? தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தொகுதி முழுவதும் பல்வேறு நூதன முறைகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி இன்று பெருந்துறை சாலையில் மிதிவண்டியில் சென்று வினோதமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக சைக்கிளை இயக்க சென்றபோது திடீரென வேகமாக சைக்கிள் முன்னேறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜி.கே. வாசன், யாருப்பா எனக்கு பிரேக் பிடிக்காத சைக்கிள் கொடுத்தது என வேட்பாளர் விஜயகுமாரிடம் கேட்டார். இதை கேட்ட வேட்பாளர் உள்ளிட்ட கூடியிருந்த அனைவரும் கலகலவென சிரித்தனர். தொடர்ந்து அதே சைக்கிளிலேயே வேகமாக முன்னேறி பெருந்துறை சாலையில் ஜி.கே. வாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள மங்களூர் தேரடி வீதியில் கடலூர் தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து திறந்த வேனில் நின்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தங்கர் பச்சான் வெற்றி பெற்றால் கடைசி இடத்தில் உள்ள கடலூர் மாவட்டத்தை மாநில அளவில் முதலிடத்துக்கு கொண்டு வருவேன் என வாக்குறுதி அளித்தார். இதே மாதிரி சிந்தனை கொண்டவர் தான் மோடி ஐயா அவர்கள். பாருங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ பார்த்து ராக்கெட் ஏவுதளம் கொண்டு வந்தார். இப்போ அதே மாதிரி டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வர்றாரு. இந்த பல இடத்துல வேளாண்மை மையங்கள் அமைக்க தயாராக இருக்காரு. இப்போ இந்த ஒரு 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடியிலேருந்து 20,000 கோடி போட்டிருக்காரு. அப்போ இத்தனை நாளாக நான் ஸ்கீம் சொல்லலையான்னா சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்கிற ஸ்கீமை நம்ம கவர்மெண்ட்டோ நம்மளோ வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எம்பிகள் இருக்கணும். அதுதான் நமக்கு பேஸ். இப்போ அதே மாதிரி மோடி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தராங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 4 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வீட்டுக்கு குழாய் கொடுக்குறாங்க, பாத்ரூம் கட்டுறதுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. இது மட்டுமா? உங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணாலும் செய்வாங்க. செய்யறதுக்கு நமக்கு நல்ல பிரதிநிதித்துவம் வேணும். திமுக பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி வருவதாக தமிழ் திரைப்பட நடிகை காயத்ரி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து வாக்குகள் சேகரித்தார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து திரைப்பட நடிகை காயத்ரி பரமத்தி வேலூர் அருகே உள்ள மோகனூர் பேருந்து நிலையத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு கஞ்சா விற்பனை, பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி மாணவர்கள் கஞ்சாவிற்கு அடிமையாகி வாழ்க்கை சீரழிந்து விட்டது என தெரிவித்தார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு இலவச மிக்சி கிரைண்டர், தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது. இப்போதுள்ள திமுக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் அறிவித்த இந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். திருட்டு திமுக அதுக்கு மாறாக என்ன பண்ணிருக்காங்கன்னா டாஸ்மாக் வேலை, டாஸ்மாக் வச்சு அவங்க குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்வேன் நானு. அது மட்டுமா, இன்னைக்கு போதை பொருள் குழந்தைங்க எல்லாரும் கையிலயும் இன்னைக்கு போதை பொருளை கொடுத்து
அதாவது வன்முறையில ஈடுபட்டு வைக்கிறாங்க, பெண்களை பாலியல் ரீதியாக சீண்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் போதை. அது குடி போதையா இருக்கட்டும், இல்ல போதை பொருளால போதையா இருக்கட்டும். ஏன்னா ஒருத்தர் போதை பொருள் எடுத்தாங்கன்னா அம்மா அப்பாவோட பாசமே போயிடும். நம்ம தமிழ்நாட்டு மண் பாசம் மிக்க மண், மரியாதை இருந்த மண். ஆனா இன்னைக்கு இந்த திருட்டு திமுக மாத்தி இளைஞர்களை தப்பா வழி நடத்திட்டு இருக்காங்க என்று சொல்வேன் நான். தருமபுரி மாவட்டத்திற்கு வந்தால் மட்டும்தான் வன்னியர்கள் ஞாபகம் வரும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பழைய பேருந்து நிலையம் அருகே தேர்தல் பிரச்சாரம் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கட்சியின் சின்னத்தை பார்த்து வாக்களிக்க வேண்டாம், வேட்பாளரையும் திறமையை அறிந்து வாக்களியுங்கள். திமுகவுக்கு வாக்களித்து 5 ஆண்டுகளை வீணடிக்க வேண்டாம். தருமபுரி மாவட்டத்திற்கு வந்தால் மட்டும்தான் வன்னியர்கள் ஞாபகம் திமுக தலைவர்களுக்கு தெரிகிறது என குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுக்க உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்துள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டுள்ள திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 2ஆம் கட்ட பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. காவிரி உபரி நீர் திட்டம் செயல்படுத்தப்படும். ஒகேனக்கல் வரை 4 வழி சாலை அமைக்கப்படும் என வாக்குறுதிகள் அளித்தார். மேலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய் வழங்கப்படும். பெட்ரோல் 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் வழங்கப்படும் என்றும் தமிழகம் முழுவதிலும் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என தெரிவித்தார். பொள்ளாச்சியில் தொழிலதிபர் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சியை சேர்ந்த அருள்முருகன் மற்றும் சரவண முருகன் ஆகியோர் தமிழகம் முழுவதும் MVS ஹேட்சரிஸ் என்னும் பெயரில் கோழி தீவனம், கோழிப்பண்ணை உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். பொள்ளாச்சி வெங்கடேசா காலனி வாட்டர் டேங்க் வீதியில் உள்ள நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்றது. மேலும் பொள்ளாச்சி, மகாலிங்கபுரம் மற்றும் அழகப்பா லே அவுட் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையானது நேற்று மதியம் துவங்கப்பட்டு இன்று காலை வரை தொடர்ந்து நடைபெற்றது. இதுவரை கணக்கில் காட்டப்படாத 32 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.